ஈத் ஸ்பெஷல் ஷீர் குர்மா இது இல்லாமல் ஈத் பிரேக்ஃபாஸ்ட் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்காது. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக கோல்டன் ஷீர் குர்மா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு சேமியாவை வறுத்து எடுத்துக்கோங்க. ஷீர் குர்மாவுக்கு இந்த மாதிரி மெலிசான சேமியா யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். சேமியா கம்மியாக எடுத்தால் தான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். 1 லிட்டர் பாலுக்கு 50 கிராம் சேமியா கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக கேரமல் ஷீர் குர்மா செய்கிறதால ஃபஸ்ட்டு நான் சுகர் கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சுகர் இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் இப்போ 1 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். கேரமல் ரொம்ப டார்க்காக விடாதீங்க, அப்போ ஷீர் குர்மா கசக்கும். இப்போ இந்த பால் கொஞ்சம் லைட்டாக சூடாக பார்த்திங்கன்னா இந்த கேரமல் எல்லாமே கம்ப்ளீட்டாக கரைஞ்சிரும். ஒரு 1/2 tin கண்டன்ஸ் மில்க்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க சேமியாவும் இதில் சேர்த்துடலாம். மீன் டைம் இன்னொரு பேனில் நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கிறேன். வீட்டில் என்னென்ன நட்ஸ் இருக்கோ அது எல்லாமே சேர்த்துக்கோங்க. இதுக்கு நட்ஸ் அதிகமாக சேர்க்கணும், அப்போ தான் ஷீர் குர்மா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு, கிஷ்மிஷ், இல்லை நீங்கள் டேட்ஸ் கூட சேர்த்துக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் சாரப்பருப்பும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஃபைனலாக கேவரா வாட்டரும் நான் சேர்த்துக்கிறேன். ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். ஷீர் குர்மா திக்காக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நல்லா தண்ணியாக இருந்தால் தான் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் சேமியா கம்மியாக சேர்த்தா தான் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஈத் அன்னைக்கு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்மளோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.